கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்தபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2025வது பிறந்த நாளை ஒரு மாபெரும் ஜூபிலியாக இந்த ஆண்டு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று புதுக்கோட்டை மறைவட்டத்தில் புதுக்கோட்டை மறைவட்ட இறைமக்களாக இப்புதுக்கோட்டை மறைவட்ட திருத்தலமாக இந்த ஜூபிலி ஆண்டில் அறிவிக்கப்பட்ட நமது அரசடிப்பட்டி புனித வியாகுல அன்னை ஆலய வளாகத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாக பெரும் மகிழ்வோடு கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் கூடி வந்த இந்த பெரும் திரளை பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. எவ்வளவு பேர் என்று கேட்டேன். 3000 அதற்கு மேல் என்று சொன்னார்கள். பெந்தகோஸ்தே திருநாளில் பேதுரு இறைவார்த்தை அறிவித்த உடனேயே அன்று கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 3000 என்று விவிலியம் சொல்லுகிறது. அந்த விவிலிய எண்ணிக்கையில் பெரும் எண்ணிக்கையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். புதுக்கோட்டை மறைவட்ட மக்களாக வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் இத்திருத்தலத்திற்கு பெரும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். கடவுளது அருளும் ஆசியும் மிகுந்த ஜூபிலி ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். ஜூபிலி என்றாலே மகிழ்ச்சி, ஜூபிலி என்றாலே கொண்டாட்டம், ஜூபிலி என்றாலே விடுதலையின் அர்ப்பணம் அல்லது விடுதலையின் அனுபவம் என்று சொல்லுவார். அந்த கடவுள் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை, அந்த கொண்டாட்டத்துக்கான மகிழ்ச்சியை, அந்த விடுதலைக்கான மகிழ்ச்சியை கொண்டாடி மகிழக்கூடிய மக்களாக நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். மோல்ட்மன் என்கிற ஒரு இறையியல் அறிஞர் சொல்லுவார், கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல்வேஸ் a religion of hope, always looking ahead and marching forward என்று. கிறிஸ்தவம் எப்போதுமே எதிர்நோக்கின் சமயம், நம்பிக்கை கொடுத்து இறை நம்பிக்கையில் தன் மக்களை வளர்த்து செல்லக்கூடிய அந்த சமூகம் என்று. ஆகவே தான் திருத்தந்தை இந்த ஜூபிலி ஆண்டுக்கு ஒரு அடையாள வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நாம் எல்லோரும் எதிர்நோக்கின் திரு பயணிகள், we are pilgrims of hope என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆக நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் பொய்க்காது என்று பவுலடியா சொல்லுவாரே. ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் நாம் கொண்டிருக்கிற எதிர்நோக்கு, நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒருபோது நமக்கு ஏமாற்றம் தராது. அவர் ஹோப் வில் நெவர் டிஸப்பாயிண்ட் அஸ் என்கிற அந்த நம்பிக்கையில் தான் பிரியமானவர்களே நமது இந்த ஜூபிலி பயணம் தொடர்கிறது, நமது கிறிஸ்துவ வாழ்வு தொடர்கிறது என்று பார்க்கிறோம். ஆக இந்த திருப்பலிக்கு முன்னால் நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சியிலும் சரி, அதற்கு முன்னால் நற்கருணை ஆராதனையின் போதும் சரி, இந்த ஜூபிலி ஆண்டு என்றால் என்ன, நமக்கு விடுக்கப்படக்கூடிய அழைப்பு என்ன என்பதை தெளிவாக விரிவாக சொன்னார்கள். நேரம் கருதி அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனாலும் கூட இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையைத்தான் இந்த ஜூபிலி கொண்டாட்டத்திலும் நாம் கொண்டிருக்கிறோம். இந்த இறை வார்த்தை நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்பதை ஆழமாக சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்றால், இந்த பூமியில் நாம் வாழுகிறோம் என்றால் யாரெல்லாம் வாழுகிறோம் என்று பார்க்கிற போது கடவுள் நம்மோடு இருக்கிறார், நாம் இருக்கிறோம், நம்மை அடுத்திருக்கிற எல்லா அயலாரும் சகோதர சகோதரிகளாக நம்மோடு இருக்கிறார்கள். 4வதாக இந்த இயற்கை இருக்கிறது, பிற உயிர்கள் இருக்கின்றன என்று பார்க்கிறோம். ஆக வாழ்க்கை என்றால் அந்த கடவுளோடு இயைந்த வாழ்வு, வாழ்க்கை என்றால் எல்லா மாந்தரோடும் இயைந்த வாழ்வு, வாழ்க்கை என்றால் இயற்கையோடு இயைந்த வாழ்வு. ஆகவே தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூபிலி ஆண்டு என்று இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பின் அடிப்படையிலேயே வாருங்கள், உங்கள் கடவுளிடம் இந்த காலத்தில் நெருங்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார். ரிட்டர்ன் டு காட் யுவர் சேவியர் என்று சொன்னார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்ப வாருங்கள், திரும்ப வருகிற காலம். அதே போல உங்களுக்கு அடுத்திருக்கக்கூடிய அந்த அயலாரிடம் நெருங்கி செல்லுங்கள், கோ டு யுவர் நெய்பர், உங்கள் அயலாரிடம் நெருங்கி செல்லுங்கள். அதே போல இயற்கையோடு இயைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இது நம் அனைவருக்குமான ஒரு பொதுவான இல்லம் என்கிற உணர்வோடு இயற்கையை நேசித்து, உயிர்களை நேசித்து, எல்லோருமாக கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த நாட்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன என்று பார்க்கிறோம். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளை விட்டும் விலகி இருக்கிறோம், அடுத்திருக்கிற மனிதரை விட்டும் விலகி இருக்கிறோம், இயற்கையை விட்டும் விலகி இருக்கிறோம். ஆக இந்த ஜூபிலி ஆண்டு நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு அந்த கடவுளிடம் திரும்பி வரவும், அடுத்திருக்கிற அயலாரிடம் நெருங்கி போகவும், இயற்கை அன்பு செய்ததை பேணி காக்கவும் நமக்கு அழைப்பு விடுப்பதாக நான் உணர்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது பிள்ளைகள் நம் சொற்படி நடவாத போது, நாம் கொடுக்கிற திட்டங்களை ஏற்காத அந்த பிள்ளைகள் நம்மை விட்டு விலகி போகிற போது
நாம் பல நேரங்களில் புலம்பி தீர்ப்பதுண்டு. மனிதர்கள் புலம்பலாம், கடவுள் புலம்பலாமா? கடவுளும் புலம்புவதாகவே பார்க்கிறோம். விண்ணையும் மண்ணையும் சாட்சியாக அழைத்து அந்த கடவுளை புலம்புவதாக எசையா இறைவாக்கினர் நூல் 1 அதிகாரம் 2-3 இறைவார்த்தைகளில் நாம் வாசிக்கிறோம். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிகொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளுகின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்ளுகிறது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆக நமது குடும்பங்களில் நாம் இயல்பாக நமது பிள்ளைகள் குறித்து, நமது உறவுகள் குறித்து, நமது கணவனை குறித்து, நமது மனைவியை குறித்து, நம்முடைய நண்பர்களை குறித்து புலம்புவது போல கடவுளும் விண்ணையும் மண்ணையும் சாட்சி கலைத்து பெரிய வெள்ளிக்கிழமை என்று சிலுவையை முத்தி செய்கிற போது ஒரு பாடல் பாடுவார்களே, எனது ஜனமே உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் சொல், எதிலே உனக்கு குறை வைத்தேன், எனக்கு பதில் நீ சொல்லுவாய் என்கிற அந்த வார்த்தைகளின்படி என்ன குறை வைத்தேன் என் மக்களுக்கு, என் பிள்ளைகளாய் அவர்களை வளர்த்தேன், ஆனால் அவர்கள் எனக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள். உதாரணத்திற்கு கடவுள் சொல்வதை பாருங்கள். காளை கூட, நமது வீடுகளில் வளரக்கூடிய மாடுகள் கூட தன் உடைமையாளன் யார் என அறிந்திருக்கின்றன. கழுதை தனது உடைமையாளன் தனக்கு தீனி போடும் இடத்தை அறிந்திருக்கிறது. ஆனால் என் மக்கள் என்னை அறிந்து கொள்ளவும் இல்லை, என் பிள்ளைகளானவர்கள் என்னை புரிந்து கொள்ளவும் இல்லை என்று அவர் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். அதே போல எசையா இறைவாக்கு நூல் 5 அதிகாரம் 7 இறைவார்த்தையில் இன்னும் ஆழமாய் கடவுள் புலம்பி தீர்ப்பார். அறம் விளையும் என காத்திருந்தேன், விளைந்ததோ மரம். முறைமை தலைக்கும் என காத்திருந்தேன், விளைந்ததோ முறைபாடு. அறவாழ்வு வாழ்வார்கள் எனது பிள்ளைகள் என எதிர்பார்த்து காத்திருந்தார் கடவுள். ஆனால் விளைந்ததோ அறம் தவறிய மக்கள், அவர்களது வாழ்க்கை முறை. முறைமை தலைக்கும், ஒழுங்கு தலைக்கும், கட்டுப்பாடு தலைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தேன், விளைந்ததோ முறைபாடு என்று புலம்புவதாக கடவுளின் புலம்பலாக எசையா அதை நமக்கு குறித்து காட்டுவார். எரேமியா இறைவாக்கினரும் கூட 2 அதிகாரம் 13 இறைவார்த்தையில் இப்படி சொல்லுவார். எனது மக்கள், கடவுளது வார்த்தைகளாக சொல்லுவார், எனது மக்கள் 2 தவறுகள் செய்தார்கள், 2 குற்றங்களை செய்தார்கள். என்ன குற்றம்? முதல் குற்றம், பொங்கி வழிந்தோடும் நீரோடைய ஆகிய என்னை மறந்தார்கள், என்னை மறந்து போனார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்து போகக்கூடிய குட்டைகளை தங்களுக்கென அமைத்து கொண்டார்கள். 2வது குற்றம் என்று சொல்லுவார். 100 நாள் வேலை திட்டத்தில் நாம் வைக்கக்கூடிய கரைகளைப் போல ஒரு மலையில் காணாமற் போகிற குட்டைகளாக இருக்கக்கூடிய அவற்றை நாம் நம்பி என்று வழிந்தோடக்கூடிய நீரோடையாகிய அந்த கடவுளை மறந்து போனோம் என்று சொல்லுவார். தொடர்ந்து அதே எரேமியா இறைவாக்கு நூல் 4 அதிகாரம் 22 இறைவார்த்தையில் கடவுளது புலம்பல் தொடர்கிறது. என் மக்கள் அறிவிலிகள், என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. மதிகெட்ட மக்கள் அவர்கள், உயிர்த்துணரும் ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. தீமை செய்வதில் அவர்கள் வல்லவர்கள், நன்மை செய்ய அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுவார். தீமை செய்வதில் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார், கில்லாடிகளாக இருக்கிறார். நன்மை செய்வதில் அவர்கள் நன்மை செய்ய அறியாதிருக்கிறார்கள். உண்மையா அது என்ன என்று அன்று கேட்ட பிலாத்துவை போல இன்றும் நன்மையா அது என்ன, எங்கு கிடைக்கும் என்று கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்பது அந்த கடவுளது புலம்பல். பிரியமானவர்களே, ஆகவே தான் இன்றைய நற்கருணை ஆராதனையின் போது கூட தந்தை இன்ஃபென்ட் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தாரே, தொடக்க நூல் 1 அதிகாரம் 31 இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், கடவுள் தான் படைத்த அத்தனையும் மிகவும் நல்லதென கண்டார், மிகவும் நல்லதென கண்டார் என்று வாசிக்கிறோம். அதே கடவுள் மனிதர்களை படைத்ததற்காக வருத்தப்படுவதாக சொல்லக்கூடிய தொடக்க நூல் 5 அதிகாரம் 5 இறைவார்த்தை சொல்லும், மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மன வருந்தினார், அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. நமது பிள்ளைகள் நமது பேச்சை கேட்காத போது நாம் புலம்புவோமே, உன்னை எதற்கு பெற்றேன் என்பது போல கேட்போம். கடவுள் அப்படித்தான் நினைத்திருக்கிறார். எதற்கா இவர்களை படைத்தேன், அத்தனையும் நல்லதென கண்டு படைத்தோமே, கண்டு கண்டு அகமகிழ்ந்தோமே, இன்று இந்த மனிதர்களை படைத்ததற்காக வருந்துகிறேன், அவரது மனம் துயரம் அடைந்தது என்று சொல்லுகிறது விவிலியம். அந்த அளவுக்கு குற்றங்கள் பெருகி போன வாழ்க்கை. பிரியமானவர்களே, கடவுளிடமிருந்து விலகி போனோம். மனிதரை பார்த்து கடவுள் கேட்ட முதல் கேள்வியாக நற்கருணை ஆராதனை என்பது நாம் சிந்தித்தோம். தொடக்க நூல் 3 அதிகாரம் 9 இறைவார்த்தை,
ஆதாமை பார்த்து கடவுள் கேட்கக்கூடிய கேள்வி, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? நீ தொலைந்து போனாயே, என் முகத்தின் முன் இல்லையே, எனது பிரசன்னத்தில் இல்லையே, என்னை விட்டு விலகி போனாயே, நீ எங்கு இருக்கிறாய்? ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? எங்கு காணாமற் போனாய் என்று கேட்பதை பார்க்கிறோம். அதே போல அதே தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் கடவுள் 2வது கேள்வியாக கேட்பார். காயினை பார்த்து, உன் தம்பி ஆபேல் எங்கே? எங்கே அவன்? எங்கே அவனை தொலைத்தாய்? எந்த திருவிழா கூட்டத்தில், எந்த அரசடிப்பட்டி திருவிழா கூட்டத்தில் உன் தம்பியை தொலைத்தாய் என்று கேட்பதை பார்க்கிறோம். ஆக நீயும் தொலைந்து போனாய், உன் சகோதரனையும் தொலைத்து விட்டாய், ஆக என்னிடமிருந்து நீ அகன்று போனாய் என்பது அந்த கடவுள் நம்மீது சுமத்துகிற ஒரு குற்றச்சாட்டு. பிரியமானவர்களே, ஆக இந்த ஜூபிலி ஆண்டு நமக்கு அழைப்பு விடுக்கிறது, அந்த கடவுளிடம் திரும்பி வாருங்கள் என்று. இந்த நற்செய்தி வாசகம் ஒரு அருமையான இறைவார்த்தை பகுதி. மார்த்தாவும் மரியாவும். மார்த்தா பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். நமது வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், சக்கரம் கட்டி சுழன்று கொண்டிருக்கிற மனிதர்களாக இருக்கிறோம். பிழைப்புக்காக உழைத்து உழைத்து பிழைப்புக்கான வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ளாது வாழ்க்கை ஒரு பெரும் போராட்டமாக, ஒரு பெரும் சுமையாகவே கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் மரியா ஒரு நல்ல அடையாளமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறார். இயேசுவின் பாதத்தண்டை அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறவராக அவர் இருப்பதை பார்க்கிறோம். கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாக வேளாங்கண்ணி போனவர்கள் பார்த்திருப்பார்கள். இயேசுவோடு அமர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்வது போல ஒரு அரங்கம் அமைத்திருக்கிறார்கள். அந்த அரங்கத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று அதிபர் தந்தை கேட்டபோது நான் உடனே சொன்ன பதில், நானும் என் இயேசுவும், அல்லது என் இயேசுவும் நானும், ஜீசஸ் அண்ட் மை செல்ஃப், மீ அண்ட் மை ஜீசஸ் என்று பெயர் வையுங்கள் என்று சொன்னேன். நானும் என் இயேசுவும். அதுதான் பிரியமானவர்களை கடவுளுக்கும் நமக்குமான உறவு. நானும் என் கடவுளும் நானும் என்று இயைந்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை. அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 37வது இறைவார்த்தையில் திருச்சட்டத்தில் மிகப்பெரிய கட்டளை எது என்று கேட்ட அந்த மறைநூல் அறிஞருக்கு இயேசு சொன்ன பதில் விவிலியத்தை மேற்கோள் காட்டி, உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய். எப்படி அன்பு செய்ய வேண்டும்? உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு இதயத்தோடு, உன் முழு மனதோடு, உன் முழு ஆற்றலோடு உன் கடவுளாகி ஆண்டவரை அன்பு செய் என்று சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். கடவுளை அன்பு செய்து கடவுளுக்காக நேரம் ஒதுக்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவே தான் நான் போகிற பங்குகளெல்லாம் சொல்லுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி, என்ன வேலை இருந்தாலும் என் கடவுளுக்கென்று நான் ஒதுக்குகிற நேரம், ஒதுக்குகிற நாள் என்று உணர்ந்து ஞாயிறு திருப்பலிக்கு அவசியம் போவது நமது அடிப்படையான கடமை என்பதை நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, கடவுளுக்கென்று ஒரு தரமான நேரத்தை செலவிடுவதற்கு நாம் எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும். நமது வாழ்வு எப்போதுமே கடவுள் மட்டும் எங்களுக்கு போதும் என்று உணர்ந்து இந்த கடவுளை மிக ஆழமாக நம்பி அவரை இறுக பற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்வாக இருக்க வேண்டும். நமது வாழ்வின் அடித்தளமே நாம் கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையே, அந்த கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற உண்மையான பற்றை என்பதை உணர்ந்து வாழ்வதற்கான ஒரு அழைப்பு இந்த திருநாளில் நமக்கு தரப்படுவதாக பார்க்கிறேன். அதே போல நமக்கு அடுத்திருக்கிற மனிதர்கள், முதல் வாசகம் அருமையான செய்தியை நமக்கு சொன்னது. ஆபிரகாம் தன்னை தேடி வந்தவர்களுக்கு உபசரிக்கிறார், விருந்தோம்புகிறார். அவர்கள் யார் என்று கூட தெரியாது. பிறகுதான் தெரிந்து கொள்ளுகிறார் வந்தவர் அந்த ஆண்டவர் தாமே என்று. மறைநூல் அறிஞர்கள் சில பேர் விளக்கம் கொடுக்கிறார்கள். மூவராக தேடி வந்தார்கள் அன்று ஆபிரகாமை. அந்த மூவர் கடவுளே என்று. கடவுளே தேடி வந்தார். தேடி வந்தது கடவுள் என்று தெரியாது. யாரோ வழிபோக்கர்கள், அவர்களுக்கு உணவளிப்போம், உபசரிப்போம், தானே நின்று ஒரு பெரிய விருந்து தயார் செய்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறவராக ஆபிரகாம் இன்று அடையாளப்படுத்தப்படுகிறார் இன்றைய நாளுக்கான முதல் வாசகத்தில். அதுதான் பிரியமானவர்களே பிறர் அன்பு. நான் சொன்னேனே, அதே மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 38வது இறைவார்த்தை சொல்லுகிறது, உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய். எப்படி அன்பு செய்ய வேண்டும்? உன் முழு இதயத்தோடு, உன் முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு அன்பு செய். கடவுளை அன்பு செய் என்பதற்கு இணையான இன்னொரு கட்டளையாக இயேசு நமக்கு கொடுத்தது இது பிரியமானவர்களே. யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கிற ஒரு புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதன் வழியாகத்தான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன்.
அந்த இயேசு நம்மை அன்பு செய்வது போலவே எல்லா மாந்தரையும் எந்த பாகுபாடுமின்றி எந்த ஏற்றத்தாழ்வுமின்றி அன்பு செய்து வாழ்வதற்கான அழைப்பு இந்த இறைவார்த்தை வழியாக நமக்கு தரப்படுவதாக பார்க்கிறேன். ஆபிரகாம் நமக்கு அப்படி ஒரு முன் அடையாளமாக இருக்கிறார். எனது குடும்பத்தவர், எனது சாதிக்காரர், நான் கும்பிடுகிற அதே சாமியை கும்பிடுகிறவர், நான் பேசுகிற அந்த மொழியை பேசுகிறவர், நான் சேர்ந்த அந்த இனத்தை சார்ந்தவன் என்பதெல்லாம் அல்ல. எந்த ஒரு மனிதர் என்றாலும் அவரை நான் அன்பு செய்வேன், எல்லோரையும் அன்பு செய்வேன். நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் கூட சொல்லுவாரே, பாரடா உனது மானுட பரப்பை, எங்கும் பாரடா இப்புவி மக்களை, எங்கும் பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் என்று சொல்லுவார். இங்கு கூடியிருக்கிறவை 3000 3500 எல்லோரும் ஒரே பட்டாளம், ஒரே குடும்பத்து பட்டாளம், ஒரே சகோதர சகோதரிகள், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதே நமக்கு தரப்படுகிற செய்தி. பிரியமானவர்களே, எல்லோரையும் அன்பு செய்கிறோம். நமக்கு அடுத்திருக்கிற நமது கணவனை, மனைவியை, தாய் தந்தையை, பிள்ளைகளை, உறவுகளை, நண்பர்களை, அண்டை வீட்டாரை, அன்பியத்தாரை, நம் கிளைப்பங்கு மக்களை, ஊர் மக்களை, பங்கு மக்களை என அது விரிவடைந்து கொண்டே போகிறது. எல்லா மாந்தரையும் அன்பு செய்து அவர்கள் தேவைகளில் அவர்களுக்கு துணை இருப்பதற்கான அழைப்பே அடுத்தவரை அணுகிச் செல்வது. திருத்தந்தை பிரான்சிஸ் கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பு அடுத்தவரிடம் நெருங்கி போவதற்கான அழைப்பு இதுவாகவே இருக்கிறது. பிரியமானவர்களே, எசேயா இறைவாக்கு நூல் 58ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை இஸ்ராயேல் மக்களுக்கு அன்றே கடவுள் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை தெளிவாக சொன்னது. பசித்தோருக்கு உனது உணவை கொடு, உனது உணவை கொடு. வீட்டில் தங்க இடமில்லாதவரை உனது வீட்டுக்கு அழைத்து வா. உடுக்க உடை இல்லாதவருக்கு உனது உடையை கொடு. உன் இனத்தானுக்கு துரோகம் செய்யாத. இதுவல்லவா நான் விரும்பக்கூடிய நோன்பு, இதுவல்லவா நான் விரும்பக்கூடிய எனக்கு ஏற்புடைய நேரிய வாழ்வு என்று அன்றைய அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை பார்க்கிறோம். பொது தீர்வையில் கடவுள் நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வியாக இயேசுவும் கூட கொடுத்த பட்டியல் அதுதானே. மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது வாக்கியத்தில் வாசிக்கிறோமே, சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கு செய்தீர்கள். என்ன செய்தீர்கள்? நான் பசியாய் இருந்தபோது எனக்கு உண்ண உணவு கொடுத்தீர்கள், நான் தாகமாய் இருந்தபோது குடிக்க தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் அந்நியனாக இருந்தபோது உங்கள் வீட்டில் என்னை வரவேற்றீர்கள், நான் ஆடையின்றி இருந்தபோது எனக்கு உடை உடுத்தி அழகு பார்த்தீர்கள், நான் சிறையில் இருந்தபோது, நான் நோயுற்று மருத்துவமனையில் இருந்தபோது என்னை காண வந்தீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்தவரை அன்பு செய்வதும் அடுத்தவரு தேவைகளில் உடனிருப்பதும் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதுமே திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்தவாறு அடுத்தவரை அணுகி போகக்கூடிய அந்த ஒரு அழைப்பு, அந்த அழைப்பு இந்த ஜூபிலி நாளில் நமக்கு தரப்படுகிறது. பிரியமானவர்களே, இயற்கையோடு இயைந்த வாழ்வு. கடைசியாகத்தான் இந்த பவனியிலிருந்து நானும் புறப்பட்டு வந்தேன். நாம் நின்று தயார் செய்து கொண்டிருந்த அந்த இடத்தை பார்த்தேன். அங்கு இருந்ததெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குளிர்பானத்தை குடித்துவிட்டு போட்ட பிளாஸ்டிக் டப்பாக்கள், கொடுக்கப்பட்ட அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு விட்டு அங்கேயே போட்டுவிட்டு போன அந்த பிளாஸ்டிக் பேப்பர்கள். இதுதான் நமது வாழ்க்கையாக. இயற்கையை அன்பு செய்கிறோமா? எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகிறோம்? ஒரு காலத்தில் பைவிட்டால் எதுவும் இல்லை என்று இருந்த நமக்கு இன்று பிளாஸ்டிக் பொருட்கள் கிடைத்திருக்கின்றன. இயற்கையை நாசம் செய்கிறது, நமது வாழ்க்கையை நாசம் செய்கிறது, ஏராளமான நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. இயற்கையை நாம் அன்பு செய்ய தவறி இருக்கிறோம். இதே போல் இந்த அறந்தாங்கி போகிற பாதையில் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரின் பெயர் பாலைவனம். வித்தியாசமாக இருந்தது. அந்த ஊரை தாண்டி போகிற போது அங்கு இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் பார்த்தேன். எல்லாமே ஆரஸ்பதி மரங்கள். ஆரஸ்பதி மரங்கள் நட்டால் அது பாலைவனமாகத்தானே இருக்கும், பாலைவனமாகத்தானே இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் பெரும் ஆறுகள் பாய்ந்து வளமான பூமி அல்ல, ஆனால் ஏராளமான நீர் வளம், நிலத்தடி நீர் அதிகமாக இருப்பது. அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த ஆரஸ்பதி, இந்த கருவேல மரம் அல்லது வேலிகருவை என்று சொல்லுவோம், இந்த மரங்கள் தானே நிறைந்திருக்கின்றன. இதைத்தான் பெரிய பொக்கிஷமாக நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். உழைக்க மனமின்றி அது வாட்டில் விளைஞ்சிட்டு போகும். அரசாங்கம் கொடுக்குறான், நட்டுட்டு போகிறான், அவனை வெட்டிட்டு போகிறான், காசை கொடுத்து விடுகிறார். நமக்கு உழைப்பு மிச்சம், வேலை மிச்சம் என்று அந்த மரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம். இயற்கையை நேசிக்க நாம் தவறி போயிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே தான் கடந்த ஆண்டு இந்த ஜூபிலி தொடங்கிய போதே மக்களுக்கு அழைப்பு விடுத்தேன். இருக்கிற நீர்நிலைகளெல்லாம் தூர் வாருங்கள். இருக்கிற நீர்நிலைகளெல்லாம்
குளம், குட்டம், ஆறு, ஏரி அத்தனையும் நிலவளத்தோடு நீர்வளத்தோடு கடவுள் கொடுத்த இயற்கை என்கிற பெரும் ஆசையோடு என்னாலும் மகிழ்ந்து மனம் நிறைந்து வாழக்கூடிய எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக நமது வாழ்வு அமைந்து போகட்டும் என்று பிரியமானவர்களே, கடவுளிடம் திரும்பி வருவோம். எல்லா மாந்தரிடமும் நெருங்கி போவோம். இயற்கையை அன்பு செய்து வாழ கற்றுக்கொள்வோம். கடவுளுடைய பிள்ளைகளாக என்னாலும் மகிழ்ந்து வாழும். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த கடவுளோடும் எல்லா மாந்தரோடும் இயற்கை அனைத்தோடும் எல்லா உயிர்களோடும் இயைந்து வாழுகிற வாழ்வே முழுமையான மானுட வாழ்வு. இதில் ஒருவர் இல்லை என்றாலும் அது நமது வாழ்வில் குறைவுபட்ட வாழ்வே என்பதை உணர்வோம். இப்படி வாழ்வது மட்டுமே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய விடுதலை மிகுந்த வாழ்வு என்பதையும் உள்ளத்தில் ஆழமாய் பதிவு வைப்போம். இந்த ஜூபிலி ஆண்டில் கடவுளது அருளுமாசியும் என்னாலும் உங்களுக்கு நிறைந்திருக்கட்டும். இறைவன் உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் பங்கு இறை சமூகத்தை, நமது மறைவட்டத்தை, நமது மறை மாவட்டத்தை ஆசீர்வதிக்கட்டும். இந்த திரு அவையை, இந்த ஜூபிலியை கொண்டாடி மகிழும் இந்த திரு அவையை முழுமையாக நிறைவன் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு புதிய மானிடமாக கிறிஸ்து காட்டக்கூடிய அந்த புதிய கிறிஸ்தவ அறநெறியில் வாழக்கூடிய கடவுளது மனதுக்கு ஏற்புடையவர்களாக வாழக்கூடிய அருளை இறைவன் நமக்கு கொடுத்து இந்த ஆண்டு முழுக்க நம்மை வழிநடத்த தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.